ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தியான பூரி பாஜி ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். விசில் வச்சு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சாஸ்பேன் வச்சுக்கலாம். அதுல 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் ஆட் பண்ணிருக்கோம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ்ல ஒரு ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். ஆனியன் நான் கட் பண்ணி வச்சிருக்கிறது வந்து கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி தான் இருக்கு. நம்ம ஆனியன் சேர்க்கும் போது தக்காளியும் அதுலயே நம்ம சேர்த்துக்கலாங்க. இதுலயே வந்து ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன், 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஸோ இது வதங்கி தான் சேர்க்கணும், அது வதங்கி தான் சேர்க்கணும் அப்படின்னா கிடையாது, நம்மளோட கன்வீனியன்ட் தான். ஆனால் நம்ம சேர்க்குற ஆனியன் விட கம்மியான குவான்டிட்டி தான் தக்காளி சேர்க்கணும். ஆனியனோட குவான்டிட்டி தான் அதிகமாக இருக்கணும். ஸோ இங்கே நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் தக்காளி நல்லா முழுமையாக இந்த மாதிரி வதங்கி வரணும். ஸோ வதங்கட்டும். ஸோ இதுலேயே நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருந்தோம். ஆனால் இந்த உருளைக்கிழங்கு பாஜி வந்து நீங்கள் ஒரு டைம் செஞ்சுட்டீங்கன்னா போதும், பூரிக்கு வந்து சரியான காம்போங்க. ஸோ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா முழுமையாக வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். நம்ம வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கு இருக்கு பாருங்கள், அந்த தோல் எல்லாத்தையும் பீல் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கணும். இன்னொரு என்ன விஷயம்னா, நம்ம வந்து பூரி பாஜிக்கு வந்து வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணால் போதும். காரத்துக்கு நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து காரம் கரெக்டான லெவலில் தாங்க இருக்கும். இதை வந்து ஸ்மாஷ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கை மட்டும் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அங்கங்கே கொஞ்சம் உருளைக்கிழங்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப போட்டு ஸ்மாஷ் பண்ணக்கூடாது, ஓரளவு உருளைக்கிழங்கு தெரியணும். இந்த மாதிரி மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு தண்ணி சேர்த்து வச்சிருந்தோம்ல, ஸோ அது எல்லாத்தையும் தாளிப்பில் ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம மல்லி புதினா மேலே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. ஸோ இந்த பூரி பாஜிக்கு நம்ம வந்து கட்டாயமாக சேர்க்குற முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னா கறி லீவ்ஸ் தாங்க. ஸோ கறி லீவ்ஸும் மல்லி புதினா கட்டாயம் சேர்த்துக்கணுங்க. அளவு கம்மியாக இருக்கனால அது நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சோம்ல, ஸோ அதே ப்ரெஷர் குக்கர்லேயே வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து கோதுமை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கோதுமை மாவு நம்ம ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பூரி பாஜி இருக்கு பாருங்க, ஸோ அது தாளிப்புல ஊற்றிக்கலாங்க. ஸோ இந்த இதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. ரொம்ப கெட்டியாக அழகாக அந்த குருமா மாதிரி அழகாக ரெடி ஆகிடுங்க. இப்போ இதுக்கு வந்து மைதா மாவோ வேறு எதுவுமே நம்ம சேர்க்கவே இல்லை. நார்மலாக நம்ம வந்து மாவு மட்டும் தான் சேர்த்துருக்கோம். இப்போ பக்கத்துலேயே நம்ம வந்து பூரி செய்ய போகிறோம். இப்போ உங்களுக்கு அந்த சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னும் ஒரு கொதி வரணும். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சேர்த்துருக்க அந்த மாவுனா இருக்கு பாருங்கள், லைட்டாக வெந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ அப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. கிட்ட கறி லீவ் செஞ்சுன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க, அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. கறி நம்ம லாஸ்ட்டாக வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம கீ சேர்த்துட்டோம்னா இன்னொரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. நீங்கள் இஷ்டப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ப்ராப்ளம் இல்லை. ஸோ பாருங்க, இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு அழகாக ரெடி ஆயிடுச்சு. பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அல்ட்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த வெஜிடபிள்ஸோட வேற ஏதாவது இன்னொரு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, பச்சை பட்டாணி இருக்கும்ல, ஸோ அதை கூட நீங்க ஆட் பண்ணி செய்யலாம். இல்லை, ஸோ அது சேர்த்தா இன்னும் நல்லா இருக்குங்க. ஸோ இப்போ பக்கத்துலேயே நம்ம வந்து பூரி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இந்த பூரி வந்து நம்ம கோதுமை மாவுல தான் நம்ம செஞ்சிருக்கோம். பாருங்க, கோதுமை மாவுலயே நம்ம வந்து பூரி செஞ்சிருக்கோம். மைதா மாவுல செஞ்ச மாதிரி இருக்கு பாருங்க. நம்ம வந்து கொஞ்சம் கூட மைதா மாவு ஆட் பண்ண கிடையாது. சும்மா உங்களுக்கு பாக்குறதுக்கு மட்டும் கலர்ஃபுல்லா இருக்காதுங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே பிரமாதமா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் இந்த டிஷ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷால்லா இன்னொரு ஹெல்தியான ரெசிபில பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.